வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 41, 42 மற்றும் 43. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. தாரகையின் அப்பா என்ற வார்த்தையில் தன் மகளின் நினைவில் கலங்கி போனார் தேவேந்திரன். சட்டென்று அவர் கண்கள் கலங்கி போய்விட அதை கண்டு மனம் கவலையானது தாரகைக்கு. அப்பா, ப்ளீஸ் அழாதீங்க என்று அவள் வெள்ளிய குரலில் அவரிடம் கூற, அப்பொழுதும் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை. தன் மகளை எண்ணித்தான் அவர் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தார். கருணாகரன் தன் நண்பனின் நிலை அறிந்து அவர் தோளில் ஆதரவாக தட்டி கொடுக்க, சாணக்கியனுக்கு தேவேந்திரனின் கண்ணீரை கண்டு மனம் வலித்தாலும் தேவராட்சசனின் மீது வெறிதான் அதிகமாகியது. மாமா அழாதீங்க, நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் திரும்பி இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்கள் அழறதை பார்க்கும்போது எனக்கு அவன் அப்படியே கொல்லணும்னு ஆத்திரம் வருது. தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் இப்படி அழுது உங்களோட உடம்பு கெடுத்துக்காதீங்க என்று முயன்றவரை தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு சாணக்கியன் கூற, அவன் அளவுக்கு மிஞ்சிய கோபம் வெளிப்பட்டது அவனுக்கு. அதை மூவருமே அறிந்து கொண்டனர். வனஜாவை எங்கேயோ வெளியே கிளம்புவதற்காக ஹாலுக்கு வந்தவர் கருணாகரனை கண்டு இவர் எதற்கு வந்திருக்கிறார் என்று புரியாமல் குழம்பினார். அப்போதுதான் தாரகை அங்கேயே இருப்பதைக் கண்டவர், இவ்வளவு காலையில் இவன் இங்கே என்ன பண்ணுறா என்று புரியாமல் குழம்பி போனார். கருணாகரனை வாயை திறந்து வாங்க என்று ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட அழைக்காமல் தன் அண்ணன் அருகே வந்த வனஜா, இவ்வளவு காலையில் இவங்க இங்கே என்னென்ன பண்ணுறாங்க என்றார் அதிகாரமாக. அவர் கூறியதை கேட்டு தாரகையின் முகம் சுருங்கியது. என்றால் கருணாகரனோ, நீ எல்லாம் ஒரு ஆளா என்பது போல் அவரை பார்த்துவிட்டு தன் நண்பனின் புறம் முகத்தை திருப்பிக் கொண்டார். தேவேந்திரனோ வனஜாவின் கேள்வியில் கோபமடைந்தவர், இது என்ன கேள்வி? அவங்க இங்கே வந்திருக்க கூடாதுங்கிற மாதிரி பேசுகிற நீ என்றார் தன் தங்கையிடம் ஆக்ரோஷமாக. அவர் கூறியதை கேட்டு தன் அண்ணனை கண்டு சற்று பயந்து போன வனஜாவோ, இல்லை நான் அப்படி சொல்லலை, இவ்வளவு காலையிலேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். ஏன்னா இந்த பொண்ணு எப்பயும் 9 மணிக்கு மேலே தானே காலையில் வீட்டுக்கு உன்னை பார்த்துக்க வருவா. இன்றைக்கி இவ்வளோ காலையில் வந்திருக்கிறதுனால என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் தான் கேட்டேன் என்று உடனே அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டார் வனஜா. நீங்கள் முதல்ல கேட்ட தோரணையே இல்லை, நீங்கள் கேட்டது வேறு மாதிரி இருந்தது. அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கங்கிற மாதிரி கேட்டீங்க. உடனே இப்போ மாற்றி பேசுகிறீங்க. இப்படி நேரத்துக்கு நேரம் பச்சோந்தி நேரத்தை மாற்றுற மாதிரி உங்களால் மட்டும்தான் உங்களோட குணத்தை மாற்றிக்க முடியும் என்று வெறுப்பான குரலில் சாணக்கியன் கூற, அவன் கூறியதை கேட்டு தன் மகனை கோபமாக முறைத்த வனஜாவோ, நான் உன்னோட அம்மாடா, இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்னை எப்பவும் அசிங்கப்படுத்திட்டே இருக்க. உனக்கு நான் தான் உன்னை பெத்தவங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா என்று அவர் கோபமாக கூற, உங்கள் வயிற்றில் ஏன் பிறந்தாங்கிற எண்ணம் தான் என் மனசில் எப்பயும் இருக்குது. நீங்கள் சொன்ன எண்ணம் என் மனசில் எப்பவும் இருந்தது கிடையாது என்றான் வெறுப்பாக. அவன் கூறியதை கேட்டு தன் மகனை கண்களாலேயே எரித்து விடுவது போல் முறைத்த வனஜா, தாரகை அவன் கூற்றில் குழம்பியவள், என்ன பெத்த அம்மா கிட்ட இப்படி பேசுகிறாரு? இவர் பேசுகிறதே சரியில்லையே, எதையும் மனசில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கு என்று புரியாமல் யோசனையுடன் அவனை பார்த்தாள். தேவேந்திரனோ, விடுடா, அவன் அப்படிதான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுருக்கோம். இனிமேல் அவள் சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது என்று சாணக்கியனிடம் கோபமாக கூறியவர் வனஜாவின் புறம் திரும்பி, இவன் என்னோட நண்பன், இவன் என்னோட இன்னொரு பொண்ணு. இவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நேர காலமெல்லாம் அவங்களுக்கு தேவையும் இல்லை. அதே மாதிரி யாரோட அனுமதியும் தேவையில்லை. அவங்க எப்போ வேணாலும் இங்கே வருவாங்க. நீ கேள்வி கேட்காத அவங்கள என்று அவர் கோபமாக கூற, அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் வனஜா. அதிலும் தாரகையை தன் இன்னொரு மகள் என்று தேவேந்திரன் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபத்தில் வெகுண்டெழுந்த வனஜாவோ, என்னன்னா யாரோ ஒருத்தவங்க பொண்ணை போய் உன்னோட பொண்ணுன்னு உளறிட்டு இருக்க? என்ன திரௌபதியை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால அவளோட நினைவில் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா? 1000 இருந்தாலும் உனக்கு பிறந்தது தான் உன்னோட பொண்ணு. இவ ஒன்றும் உன்னோட பொண்ணு ஆகிட மாட்டா என்று அவர் கூற, அவர் கூறியதை கேட்டு தாரகைக்கு மேலும் மனம் கவலையடைந்தது. இதற்கு மேல் இங்கு நிற்க வேண்டுமா என்று அவமானத்தில் தலைகுனிந்து நின்றவள், அப்பா கிளம்பலாம் என்று தன் தந்தை கருணாகரனிடம் கூற, தன் மகளை அவமானப்படுத்தும் வனஜாவை கண்களால் எரித்தவாறு அங்கிருந்து எழுந்த கருணாகரன், நான் கிளம்புறேன்டா, பொண்ணை வீட்டுக்கு கூட்டிக்கு போகிறேன். அவள் தான் ஏற்கனவே சொன்னாலே காலையில் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு. போயிட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வருவா.
என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து நகர முற்பட தேவேந்திரனோ தன் நண்பனின் கூற்றில் அவனின் மனநிலையை புரிந்து கொண்டவர், டேய், அவள் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. அவள் ஒரு பைத்தியம். அவளை நானும் இந்த வீட்டில் மதிக்க மாட்டேன். அவள் பையனும் மதிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அவள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. அவள் கிடக்கிறா பைத்தியக்காரி என்று அவர் கோபமாக கூற, அண்ணா என்று ஆக்ரோஷமாக கத்தினார் அவமானம் தாங்காமல் வனஜா. ஏய் வனஜா, இங்கேருந்து மரியாதையே போயிடு, இல்லை என்கிட்ட தேவையில்லாமல் அடி வாங்கியே செத்துருவேன். ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். இந்த நேரத்தில் நீ ஏதாவது ஏடகுடமாக பண்ண அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஒழுங்காக இங்கேருந்து போயிடு என்று அவர் ஆக்ரோஷம் பொங்கும் குரலில் கூற, தன் அண்ணன் கூற்றில் முகம் கருத்தவர் தன் மகன் தனக்கு ஆதரவாக ஏதாவது பேசுவானா என்று அவனை பார்க்க, காலங்காத்தாலே எழுந்து ஊர் பொழுக்கு கிளம்பிட்டீங்கல்ல, அந்த வேலையை போய் சிறப்பாக பாருங்கள். இங்கே நின்று அதிகாரம் பண்ணிட்டு இருக்காதீங்க என்றான். மேலும் அவரை மூக்கை உடைக்கும் வகையில் சாணக்கியன். அதில் மேலும் அவமானத்தில் முகம் கருத்தவர் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அடுத்த காட்சி. இங்கு தீவிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று சுற்றி முற்றி கோட்டையே வலம் வந்து கொண்டிருந்தாள் திரௌபதி. ஏனோ இப்பொழுதெல்லாம் தேவராட்சசன் அவளை அந்த அறைக்குள்ளேயே அடைந்து கெட என்று கூறுவதில்லை. அவள் பொறுக்கில் அவளை விட்டுவிட்டான். அவளோ இதுதான் சாக்கு என்று இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் தப்பிப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் ஒன்றை அறியவில்லை, தேவராட்சசன் என்னும் சிங்கத்தின் பார்வையிலிருந்து எதுவும் தப்பாது என்று. அவள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முயற்சியும் அவன் அறிவான். ஆனால் அவன் அறிவான் என்பதை இவள் தான் அறியவில்லை. கோட்டையை சுற்றி வந்தவள் தப்பிப்பதற்கு எந்த வழியும் கிடைக்காமல் போகவே சோகமாக கோட்டையின் வாயிலில் இருந்த படிக்கட்டில் அமர்ந்தாள். அவளுக்கு மனம் நாளுக்கு நாள் தன் நம்பிக்கை இழந்து கொண்டே இருந்தது. இங்கு வந்து ஆரம்ப காலத்தில் தன் பாமாவும் தன் தந்தையும் தன்னை இங்கிருந்து அழைத்து கொண்டு சென்று வருவார்கள் என்று அதீத நம்பிக்கையில் இருந்தவள் இப்பொழுது இவ்வளவு நாட்கள் ஆகியும் அவர்கள் தன்னை இங்கிருந்து அழைத்து கொண்டு செல்லவில்லையே, தன்னை தேடி வரவில்லையே என்ற எண்ணத்தில் மனதளவிலும் உடல் அளவிலும் பலவீனமடைந்தாள். அப்பொழுதுதான் தேவராட்சச படையினர் தற்காப்பு பயிற்சிகளை எல்லாம் பார்வையிட்டு கொண்டிருந்த தேவராட்சசன் இவளின் செயலை கண்டு எதிர்வலித்து ஏளனமாக அவளை பார்த்தவாறு அவளை நெருங்கினான். எப்பொழுதும் போல் கருப்பு வண்ண உடையில் தன் கூர்மையான கண்கள் சிவக்க கம்பீர நடையுடன் அவளை நெருங்கியவன் அவள் முன்பு 2 கரங்களையும் பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்து கொண்டு, என்ன பேபி டார்லிங், தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு தேடி தேடி பார்த்து சோர்ந்து போயிட்டியா என்றான் அவள் முன்பு ஏளனம் வழிந்தோடும் குரலில். அவன் கூறியதை கேட்டு உடல் தூக்கி வாரி போட்டது திரௌபதிக்கு. அதில் பயத்துடன் அவனை பார்த்தாள் அவள். ஆனால் அவள் கண்களில் வன்மம் பொங்க அவளை பார்த்து கொண்டிருந்தான் தேவராட்சசன். அவன் பார்வையே ஆளை அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. அந்த பார்வையில் மிரண்டு போனாள் திரௌபதி. என்ன பார்வை இது? உயிரை குடிக்கும் பார்வையாக அல்லவா உள்ளது இது என்று அவள் அரண்டு அவன் முகத்தையே பார்க்க, என்ன சொம்பன நினைச்சியாடி? உன்னை ஈஸியாக தப்பிக்க விட்டுட்டு நான் இங்கே வாயில் வரல வச்சுட்டு இருப்பேன்னு நினச்சியோ என்று அவன் கூறும் பொழுதே அவன் பற்களுக்கு இடையே வார்த்தைகள் கடினப்பட்டு வெளியே வந்தது. உடல் இறுக்கி முகம் சிவக்க அவன் அவள் முன்பு நின்று கொண்டிருக்க அவனை பார்த்து பயத்தில் நெஞ்சம் அடைத்து போனது மங்கைக்கு. எவ்வளவு ஆக்ரோஷம் அந்த வார்த்தைகளிலும் அவன் தோற்றத்திலும்! விட்டால் இப்பொழுதே அவள் உயிரை குடித்து விடுவான் போல அப்படி அவளை பார்வையால் எரித்தான் தேவராட்சசன். அவன் முகத்தை பார்க்க அவள் திறன் இன்றி தலைகுனிந்து அமர்ந்திருக்க அவள் முன்பு ஒற்றை காலை தரையில் ஊன்றி மண்டியிட்டு அமர்ந்த தேவராட்சசனோ கீழே குனிந்து அவள் முகத்தை தான் இப்பொழுது போலியான உச்சுக்கொட்டலுடன் நக்கலாக பார்த்தான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 42. தேவராட்சசன் கூறியதை கேட்டு அவனை அதிர்ந்து பார்த்தாள் திரௌபதி. தான் இங்கிருந்து தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் அவன் முகத்தை பார்க்க திறனியற்று தலைகுனிந்து அமர்ந்திருக்க அவள் முன்பு ஒற்றை காலை தரையில் ஊன்றி அவள் அருகே நெருங்கி அமர்ந்த தேவராட்சசன், என்னாச்சு பேபி டார்லிங், பயப்படுறியா என்றான் தலையை நன்றாக கீழே குனிந்து அவள் முகத்தை பார்த்தவாறு நக்கலுடன் தேவராட்சசன். அவன் கூறியதை கேட்டவள் அப்பொழுதும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவில்லை. எதுக்கு பேபி தேவையில்லாமல் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு முதல்ல உன்னோட மரமண்டியில் ஏற்றிக்கோ. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் மேடம் முயற்சி பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா? ஏன்னா ஜென்ரலாகவே ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணால் அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன்.
அதுவும் என்னோட ஸ்டைலை அப்ரிஷியேட் பண்ணுவேன். உனக்கான அப்ரிசியேஷனை நான் கொடுத்து தானே ஆகணும் என்று அவன் ஏகத்தும் ஏளனம் வழிந்தோடும் குரலில் கூற, அவன் கூறியதை கேட்டவள் பயத்துடன் ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். அவன் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது ஏடாகுடமாகத்தான் ஏதோ செய்யப் போகிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள் சாரி என்றால் மெல்லிய குரலில். அதில் தன் காதில் ஒரு கரத்தை வைத்து, என்ன சொன்ன? கேட்கல. இப்போ என்ன பேபி சொன்ன நீ என்றான் நக்கலாக. இப்பொழுது பயத்தில் கண்களிலிருந்து கண்ணீரை வெளிவருவது போல் ஆகியது திரௌபதிக்கு. சாரி, தெரியாம பண்ணிட்டேன் என்று மெல்லிய குரலில் திக்கி திக்கி அவள் பேச, தெரியாம பண்ணிட்டியா? தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க பேபி. இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்க, உனக்கு என்னை பற்றி தெரியாமையா இருந்திருக்கோம். இப்படி தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கியே, அப்போ நான் உனக்கு என்ன கொடுக்கலான்னு நீயே யோசிச்சலு என்று அவன் அழுத்தமான குரலில் அவளை நோக்கி வினவ, இப்பொழுது கை கால்கள் நடுங்க துவங்கியது அவளுக்கு. அவளை ஆழ்ந்து பார்த்தவாறு நிமிர்ந்து எழுந்து நின்றவன் அடுத்த நொடி அவள் முழங்கையை பிடித்து வெறுக்கென்று அவளை எழுப்பி நிற்க வைத்தான். அதில் அவன் இழுத்த இழுப்பிற்கு வந்தவளுக்கு அவன் இழுத்ததில் கைவலி உயிரே போனது. ஆனாலும் பற்களை படித்து அதை பொறித்து கொண்டவள் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. நீ பண்ணதுக்கு உனக்கு ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்குறேன் வா என்று அவளை கூறிவிட்டு அவளை இழுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் தேவராட்சசன். அவளோ என்ன பேசுவது என்றும் தெரியாமல் அவனை எப்படி தடுப்பதும் என்றும் அறியாமல் அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள். ஒரு அளவிற்கு மேல் முடியாமல் அவள் கால்கள் துவள ஆரம்பித்தது. அதற்கான காரணம் அவளுக்கு அவன் மீது இருந்த அதீத பயம்தான். ஏனெனில் அவனை பற்றி தான் அவளுக்கு நன்றாக தெரியுமே. அதிலும் அவனின் கொடூர தண்டனை எப்படி இருக்கும் என்பதை அறிந்தவள் இப்பொழுது தன்னை என்ன செய்ய போகிறானோ என்று பயத்திலேயே வேர்வை வடி நடுங்க துவங்கிவிட்டாள் திரௌபதி. அவள் கால்கள் துவழுவதை கண்டாலும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளாத தேவராட்சசன் அவளை தரதரவென்று இழுத்துக்கொண்டு தன்னை நோக்கி சென்றான். படிக்கட்டுகளில் ஏறும்பொழுது கூட அவளுக்கு கால்கள் இடறி கீழே விழுவது போல் அவள் செல்ல அதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமின்றி அவளை இழுத்துக்கொண்டு சென்றவன் தன் அறைக்குள் அவளை தள்ளினான். அவளோ அவன் அடுத்து என்ன செய்ய போகிறானோ என்ற பயத்தில் தும்மென்று கீழே விழுந்து பயத்துடன் அவனை திரும்பி பார்க்க, இரு உனக்கான கிஃப்டோட வரேன் என்று கூறிவிட்டு அரை கதவை வேகமாக காது கிழியும் அளவிற்கு சத்தத்துடன் மூடிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அவன் கூறிவிட்டு சென்றதில் நெஞ்சில் கை வைத்து கொண்டு விம்மி விம்மி அழுக ஆரம்பித்து விட்டாள் திரௌபதி. அப்பா, வாங்கப்பா, எங்கப்பா இருக்கீங்க? வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க. மாமா, என்ன மாமா பண்ணிகிட்ருக்க? இந்த அரக்கங்கிட்ட என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போ மாமா. இவன் என்னை சித்திரவதை பண்ணுறான். என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஏன் 2 பேரும் இன்ன வரைக்கும் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வரவே மாட்டேங்கிறீங்க என்று அவள் மனதிற்குள் தன் மாமனிடமும் தன் அப்பாவிடமும் அழுகையுடன் பேசிக்கொண்டிருக்க அந்நேரம் படார் என்று அவள் இருந்த அறை கதவு மீண்டும் திறந்தது. அதில் அதிர்ந்து போய் அவன் வந்துவிட்டான் என்ற எண்ணத்தில் நிமிர்ந்து கூட பார்க்கும் திறனற்று அவள் அப்படியே அமர்ந்திருக்க அழுத்தமான காலடிகளை ஊன்றி அவளை நெருங்கிய தேவராட்சசன் அவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் கையில் ஏதோ ஒரு தட்டு இருந்தது. அதை கண்டு அவள் புரியாமல் அவனை பயத்துடன் நிமிர்ந்து பார்க்க, நீ செஞ்ச வீரத சாகசத்துக்கெல்லாம் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் பேபி டார்லிங். அதான் உனக்கா ஸ்பெஷலாக ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்தா, இதை சாப்பிடு என்று அவள் முன்பு அவன் தட்டை நீட்ட அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தவளுக்கு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விருந்தது என்றால் முகமோ தானாகவே சுழிந்தது. குப்பென்று வீசிய மிளகாய்த்தூள் வாசம் அவள் முகத்தை சுழிக்க வைத்திருக்க பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது அவன் தனக்காக என்ன மாதிரியான தண்டனையை உருவாக்கியுள்ளான் என்று. அவளோ நீட்டி இருந்த அந்த தட்டையை இன்னும் வெறித்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்க அவள் முகத்திற்கு நெருக்கமாக இன்னும் அந்த தட்டை கொண்டு சென்ற தேவராட்சசன், உனக்காக ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக நானே ஸ்பெஷலாக அந்த சாப்பாடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்தா, இதை சாப்பிடு. இதை நீ சாப்பிட்டினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பேபி டார்லிங் என்று அவன் அவளை பார்த்து குரூரம் இன்னும் கண்களுடன் கூற அதை கேட்டு வெற்று பார்வை அவனை பார்த்தாள் திரௌபதி. இப்படியெல்லாம் சித்திரவதை செய்து என்னை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவில் தான் இருக்கிறாயா என்பது போல் அவனை ஒரு பார்வை பார்த்தவள் அவன் கையில் இருந்த உணவு தட்டை ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு தன் கைகளில் ஏந்தினாள். இப்பொழுது மீண்டும் நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தவள் அவன் கண்களை ஆழ்ந்து பார்த்தவாறு தட்டில் இருந்த உணவை எடுத்து ஒரு வாய் தன் வாயில் வைத்தாள். அதில் இருந்த காரமானது உச்சந்தலை வரை சுர்ரென்று ஏடியது அவளுக்கு அடுத்த நொடி. அதில் தானாகவே அவள் கண்கள் கலங்கிவிட அப்பொழுதும் விடாமல் கலங்கிய கண்களுடனே தன் திடமான பார்வையை கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளாமல் அவனை பார்த்தவாறு அடுத்த வாய் உணவை உண்ண துவங்கினாள் அவள். காரத்தில் அவள் உதடு இரத்த சிவப்பாய் மாற ஆரம்பிக்க அவள் உள் உறுப்புகளின் நிலையை பற்றி சொல்லவே வேண்டாம்.
அவனோ அவள் முக மாற்றத்தை கண்டும் பெரிதாக எதையும் அரட்டி கொள்ளாமல் அவள் முன்பு நன்றாக சப்பனமிட்டு அமர்ந்து கொண்டு, நிறைய நிறைய எடுத்து சாப்பிடு பேபி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே, செம்மையாக இருக்குல்ல, பின்ன உனக்காக ஆசாசியாக நானே சமைச்சேனே, அதில் நான் உன் மேலே வச்சுருக்க பாசத்தையும் சேர்த்து தான் கொட்டி கொடுத்துருக்கேன், அதனால் கண்டிப்பாக சாப்பாடு நல்லா தான் இருக்கும் என்று அவன் வன்மம் பொங்கும் குரலில் கூற, அவளோ அவன் கூறியதை எல்லாம் மண்டையில் ஏற்றிக்கொண்டே அதிகமாக அந்த உணவை உண்ணத் துவங்கினாள். காரம் காந்தியது அவளுக்கு. காதுகள் இரண்டும் அடைத்து கொள்வது போல் ஆகிவிட நேரம் செல்ல செல்ல அவள் உதட்டிலிருந்து இரத்தமே வழிய துவங்கியது. அதை உணர்ந்து கொண்டாலும் அப்பொழுதும் அவள் உணவு உண்ணுவதை நிறுத்தவில்லை. அவள் பாட்டிற்கு உண்டு கொண்டே இருக்க அவள் உதட்டிலிருந்து வரும் இரத்தத்தை ஆழ்ந்து பார்க்க தேவராட்சசன் அடுத்த நொடி அவள் கையில் இருந்த உணவை தூக்கி விசிறி அடித்தான். அவளோ அப்பொழுதும் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க முகத்தில் எவ்வித உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் அவளை தன் கரங்களில் அலைக்காக தூக்கி கொண்டவன் அங்கிருந்த மெத்தையில் அவளை வீசிவிட்டு வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான். அவ்வளவுதான். பெண் அவள் காரம் தாங்க முடியாமல் இப்பொழுது வாய்விட்டே கதறி அழுக ஆரம்பித்து விட்டாள். அவன் முன்பு தன் கண்ணீரை வெளிக்காட்டக்கூடாது என்று, அழுகையை வெளிக்கொண்டு வரக்கூடாது என்றும் எண்ணியவள் அவன் அங்கிருந்து நகர்ந்த அடுத்த நொடி கதறிய கதறல் சத்தம் அந்த 4 அறை சுவர்களையே அதிர வைத்தது. வயிற்றை இறுக பிடித்து கொண்டு கை கால்களை குறுக்கி அவள் உருண்டு அழுது கொண்டிருக்க சிறிது நேரத்தில் மீண்டும் அறைக்குள் நுழைந்த ராட்சசனோ உருண்டு உருண்டு அழுது கொண்டிருந்தவளின் அருகே சென்று அவளை தூக்கி தன் ஒற்றை கரத்தால் தன் மார்பில் சாய்த்து தன் கையில் கொண்டு வந்திருந்த ஏதோ ஒரு திரவத்தை அவள் வாயில் ஊற்றினான். அவ்வளவுதான். அடுத்த நொடி கொடகொடவென்று வயிற்றில் இருந்த அனைத்து உணவுகளையும் வாந்தியாக வெளியேற்றி இருந்தாள் மங்கை. அவன் அவளுக்கு புகட்டியது வேறு ஒன்றுமில்லை, உப்பு தண்ணீர்தான். வாந்தி எடுத்து சோர்ந்து போய் அப்படியே அவன் மார்பில் விழுந்துவிட அவள் அசுத்தம் செய்ததை கூட எண்ணி கொஞ்சமும் முகம் சுழிக்காமல் மயங்கி கிடந்த அவளின் முகத்தையே சில நொடிகள் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்த தேவராட்சசன் அவளை கட்டிலில் மீண்டும் சரித்துவிட்டு வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேறியிருந்தான். வயிற்றிலிருந்து காரம் வெறியதாரையோ அல்லது அதீத அளவு சோர்வினாலேயோ அவள் மயக்கத்திற்கு சென்றுவிட தேவராட்சசன் அவளை கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. எதற்காக இவன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆழ்ந்த மயக்கத்திலும் யோசித்தது அவள் மூளை. அடுத்த காட்சி. இங்கு தேவேந்திரனுக்கு நெஞ்சம் படபடவென்று அடித்து கொள்ள அங்கு தன் மகள் படும் பாட்டை இங்கு அவர் உணர்ந்து கொண்டார் போல. நெஞ்சம் ஒருவித அச்சத்தில் ஏறி இறங்க துவங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது அவருக்கு. அவர் நிலை உணர்ந்து பயந்து போன தாரகையோ, அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு, என்னாச்சு என்று அவள் பயத்துடன் அவரை பார்த்து வினவ, அவரோ அவளின் கேள்விக்கு பதில் கூறாமல் இன்னும் படபடத்து கொண்டிருந்தார். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 43. தன் மகள் தேவராட்சசனிடம் படும் பாட்டை இங்கு தேவேந்திரன் உணர்ந்து கொண்டாரோ என்னவோ அவருக்கு நெஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டது. திடீரென்று தனக்கு ஏன் இப்படி ஏற்படுகிறது என்று புரியாமல் முதலில் அவரே குழம்பி போனார். பின்புதான் அவருக்கு ஒரு நினைவே வந்தது. ஒருவேளை தன் மகள் தேவராட்சசனிடம் ஏதாவது சித்திரவதைகளை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளோ, அதனால்தான் தனக்கு இப்படி தோன்றுகிறதோ என்று நினைத்தவருக்கு தன் மகளின் நிலைவில் மனம் மேலும் வதைய துவங்கியது. அவரின் நிலை கண்டு பயந்து போன தாரகை, அப்பா என்னாச்சு, நீங்க பாருங்க, அப்பா என்ன பாருங்க, என்ன பண்ணுது உங்களுக்கு, என்னன்னு சொல்லுங்க என்று அவரை பிடித்து உழுக்க அவரோ அவளின் கேள்விக்கு பதில் கூறாமல் இன்னும் நெஞ்சம் படபடத்துதான் அமர்ந்திருந்தார். நேரம் செல்ல செல்ல அவருக்கு நெஞ்சம் வலிப்பது போல் தோன்ற கண்கள் இரண்டும் சொருக ஆரம்பித்தது மயக்கத்தில். அதில் பயந்து போன தாரகையோ, அப்பா என்ன ஆச்சுப்பா, என்ன பாருங்க, என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க என்று அவள் மீண்டும் மீண்டும் கத்த அவள் சத்தத்தில் என்னவோ ஏதோ என்று பதறி அடித்து கொண்டு அங்கு ஓடி வந்தான் சாணக்கியன். என்னாச்சு மாமாக்கு, என்ன பிரச்சனை, எதுக்கு நீ கத்துற என்று கூறியவாறு அவளை நெருங்கிய சாணக்கியன் தேவேந்திரனது நிலை கண்டு அதிர்ந்து போனான். மாமா என்ன மாமா, என்ன பண்ணுது உங்களுக்கு என்று அவனும் ஒரு புறம் அவரை பிடித்து உழுக்க அவனின் குரலில் சற்று சுயநினைவிற்கு வந்த தேவேந்திரன், என் பொண்ணு, என் பொண்ணு சாணக்கியா, என் பொண்ணு என்று உளறினார் ஏதேதோ பயத்தில். என்னாச்சு மாமா, திரௌபதி பத்தி நினைக்கிறீங்களா, என்ன பண்ணுது உங்களுக்கு, அவளுக்கு ஒன்றும் இல்லை மாமா, நல்லாதான் இருப்பா என்று அவளை எண்ணி உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் தன் மாமனுக்கு தைரியம் ஊட்டும் வகையில் சாணக்கியன் கூற அதற்குள் அவரின் உடல்நிலையை பரிசோதிக்க துவங்கினாள் தாரகை. ஒன்றும் இல்லை, பிபி அதிகமாக இருக்கு, திடீர்னு அதை பற்றி யோசிச்சிருக்காரு போல, அதனால தான் இப்படி ஆகியிருக்கு
என்று கூறியவள் பிபி குறைவதற்கான மருந்தை அவருக்கு செலுத்த தொடங்கினாள். மெல்ல மெல்ல அவர் சற்று பழைய நிலைக்கு திரும்ப கண்கள் இரண்டும் இருட்டி கொண்டு வந்தது அவருக்கு. அப்பொழுதும் தன்னை சமன்படுத்தி கொண்டவர், சாணக்கியா, என் பொண்ணுக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுதுப்பா. நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. என் பொண்ணு அவகிட்ட என்ன பாடுபடுறாளோன்னு தெரியல. சீக்கிரமா அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பா. இதுக்கு மேலே என்னால் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது என்று அவர் சாணக்கியின் கரங்களை இறுக பிடித்து கொண்டு மூச்சு வாங்க பேசியவாறு கூற, அவரது நிலை கண்டு பயந்து போனவன், மாமா, நான் சீக்கிரமா திரௌபதியை கண்டுபிடிச்சிருவேன். சீக்கிரமே நம்மக்கிட்ட அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆல்மோஸ்ட் அவள் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் கரெக்டாக எங்கே இருக்கான்னு எனக்கு லொக்கேஷன் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நான் அவளை போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ப்ளீஸ், நீங்கள் பயப்படாதீங்க என்று அவன் அவரின் கரங்களை இறுக பிடித்து கொண்டு பேச, அவன் கூறியதை கேட்டு ஆனந்த அதிர்ச்சியுடன் அவனை நோக்கினார் தேவேந்திரன். என்னப்பா சொல்கிற? என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? அவன் என் பொண்ணு எங்கப்பா வச்சிருக்கான்? எந்த இடத்துல அவள் இருக்கா? சொல்லுப்பா. சீக்கிரமாக என்னை அவகிட்ட கூட்டிகிட்டு போ. எனக்கு அவளை பார்க்கணும் என்று தேவேந்திரன் கண்களில் கண்ணீருடன் சாணக்கியனிடம் கெஞ்ச, அவரின் நிலை கண்டு மனம் ரணமானது சாணக்கியனுக்கு. தாரகை இவர்கள் பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு திரௌபதியை பற்றி நன்றாக தெரியும். ஏனெனில் கருணாகரன் தேவேந்திரனை பற்றி அவளிடம் பேசும்பொழுதெல்லாம் திரௌபதி பற்றியும் கூறுவார். அவளின் வெகுளித்தனத்தையும் அவளின் நற்குணத்தையும் அறிந்தவள்தான் தாரகை. ஆனால் அவளுடன் பழகியது இல்லை. அதற்கான நேரமும் காலமும் அமையவில்லை அவளுக்கு. சாணக்கியன் தேவேந்திரனின் கரத்தை இறுக பிடித்தவன், ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவள் எங்கே இருக்கான்னு ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரமே முழு அட்ரஸும் கிடைச்ச பிறகு கண்டிப்பாக அவளை போய் நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க. அவன் எவ்வளோ மோசமானவன்னு நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை அவன்கிட்ட நீங்கள் மாட்டி என்ன கதிக்கு ஆளானீங்கன்னு எனக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்குது. அதுலேருந்து இன்னுமே நீங்கள் முழுசாக குணமாகி வரல. அதனால் நானே இந்த தடவை களத்தில் இறங்குறேன் என்று அவன் கூறும் பொழுதே அவன் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. வேகமாக யார் என்று எடுத்து பார்த்தான். அவனுக்கு தெரிந்த டிடெக்டிவ் ஒருவன் தான் அவனுக்கு தொலைபேசியில் அழைத்திருந்தான். ஒரு நிமிஷம் இருங்க மாமா என்று தேவேந்திரனிடம் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவன் தொலைபேசி அழைப்பை ஏற்று காதில் வைக்க, சார், திரௌபதி மேடம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. முழு லொக்கேஷனை நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம். உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். சீக்கிரமே நம்ம அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் என்று அவன் வேகமாக கூற, அதை கேட்டு பிரகாசம் அடைந்தது போல் ஆகியது சாணக்கியனின் முகம். அந்த நபரோ சாணக்கியனுக்கு உதவும் வகையில் ஒரு படையையே உருவாக்கியிருந்தார். ரியலி? நிஜமாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? முழு அட்ரஸும் கிடைச்சிருச்சா என்று அவன் அவசரத்திலும் மகிழ்ச்சியிலும் கேட்க, எஸ் சார், கண்டுபிடிச்சிட்டோம். திரௌபதி மேடமை கடத்திட்டு போனவன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கிளம்புனா தான் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஆகும் என்று அவன் கூற, வாட், ஒரு நாளா? அவ்வளோ தூரமா? எந்த இடம் அது என்று அவன் அதிர்ச்சியாக கேட்க, பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவில் தான் சார் திரௌபதி மேடமா அவன் அடைச்சி வச்சிருக்கான் என்றான் அந்த நபர். வாட், ஐலாண்ட்லையா என்று அதிர்ந்து போனான் சாணக்கியன். ஆமாம் சார், அது அவனுக்கு சொந்தமான ஐலாண்ட். அங்கே தான் அவங்கள அடைச்சி வச்சிருக்கான். அதனால் நம்ம சீக்கிரமாக அங்கே கிளம்பணும். நார்மலாக கப்பலில் எல்லாம் அங்கே போனால் ரொம்ப நாள் ஆகும். அதனால் நம்ம ஹெலிகாப்டரில் தான் போகிறது தான் பெட்டர் என்று அவன் கூற, அதை கேட்டு விரைவிலேயே திரௌபதி தன் கையிற்கு கிடைக்கப் போகிறாள் என்று மனமுகழ்ந்தும் மகிழ்ச்சி பரவியது சாணக்கியனுக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் இருக்குது, அதிலேயே போகலாம் என்று சாணக்கியன் வேகமாக கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டு தேவேந்திரனிடம் ஓடியவன், மாமா, சீக்கிரமே திரௌபதி நம்ம கிட்ட வரப்போறா என்றான் மகிழ்ச்சியாக. அவன் கூறியதை கேட்டு புது தெம்பு வந்தது போல் ஆகியது தேவேந்திரனுக்கு. கண்கள் இரண்டும் பளிச்சிட, நிஜமாவாப்பா சொல்ற? திரௌபதி இங்கே வரப்போறாளா என்றார் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்த வண்ணம் அவர். ஆமாம் மாமா, என்னோட நண்பன் ஒருத்தன் டிடெக்டிவாக இருக்கான். பெரிய டீமே வச்சுருக்கான். அவன் தான் திரௌபதி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கான். பசிபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் தான் திரௌபதியை அந்த தேவராட்சசன் நாயை அடைச்சி வச்சிருக்கான் என்று அவன் கோபமாக கூற, அதை கேட்டு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது தேவேந்திரனுக்கு. ஐலாண்ட்லையா? அங்கே எப்படிப்பா நம்ம போக முடியும்? என் பொண்ணு அவன் அங்கேயே அடைச்சி வச்சிருக்கான் என்று அவர் அதிர்ச்சியாக வினவ, டோன்ட் வேஸ்ட் டைம் டாக்கிங் அபவுட் திஸ் நவ் மாமா. டீம் அதுக்கான வேலைகளில் இறங்கிட்டாங்க. நம்மளோட ஹெலிகாப்டரில் தான் அங்கே போக போகிறோம். அங்கே போய் திரௌபதி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறோம். நான் இப்போவே கிளம்புறேன் என்று சாணக்கியன் வேகமாக கூற, நானும் உன் கூட வரேன்ப்பா
என்றார் தேவேந்திரன் அவசர அவசரமாக. அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன சாணக்கியன், நோ மாமா, இந்த நிலைமையில கண்டிப்பாக நீங்கள் அங்கே வர வேண்டாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனையாகும். நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் திரௌபதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் என்று அவன் வேகமாக கூற, இல்லைப்பா, என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியாது. கண்டிப்பாக நான் வந்தே தீருவேன். தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போ சாணக்கியா, முடியாதுன்னு மட்டும் சொல்லாத என்று அவர் அவன் கையை பிடித்து குழந்தை போல் கெஞ்ச அதை கேட்ட சாணக்கியனுக்கு மனம் சற்று சஞ்சலமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அவர் கெஞ்சுவதால் தான் இப்பொழுது அவருக்கு எதுவும் ஆகவிட மாட்டோம் என்ற நம்பிக்கையில் அவரை அழைத்து கொண்டு செல்வதற்காக ஒப்புக்கொண்டான் சாணக்கியன். அங்கு செல்லும் தேவேந்திரனின் நிலை படுமோசமாக போவதை அப்பொழுது அறிந்திருக்கவில்லை யாரும். அடுத்த காட்சி. கட்டிலில் கை கால்களை குறுக்கி வயிற்றை இறுக பிடித்தவாறு கவிழ்ந்து ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்த திரௌபதிக்கு அப்பொழுதுதான் விழிப்பு தட்டியது. மெல்ல கண்களை சுற்றி விழிகளை திறந்தவள் தான் எங்கிருக்கிறோம் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தாள். அந்த இடத்தை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விட்டால் அது தேவராட்சசனின் அறை என்று. ஏனெனில் இதற்கு முன்பு இங்கிருந்த அனுபவம் அவளுக்கு இருந்தது. மெல்ல கைகளை ஊன்றி எழுந்து அமர்ந்தவளுக்கு சட்டென்று ஒரு உணர்வு தோன்றியது. அது தேவராட்சசன் அங்கு இருக்கிறான் என்பதுதான். அதில் பற்களை கடித்த வண்ணம் கட்டிலின் முனைக்கு சென்றவள் வலிகளை பொருட்படுத்தி கொண்டு காலை தரையில் வைக்க அவள் முன்பு ஒற்றை சிங்கமுகம் பதித்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவாறு கையை பக்கவாட்டில் ஊன்றி அவளைத்தான் தன் கூரிய விழிகளால் நோக்கி கொண்டிருந்தான் தேவராட்சசன். என்ன பேபி டார்லிங், என்னோட கிஃப்ட் எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்ததா? உனக்காக நானே ஸ்பெஷலாக ரெடி பண்ண சாப்பாடை சாப்பிட்டு மயக்கம் போட்டு விட அளவுக்கா நீ ஆகுவ? அவ்வளோ டேஸ்டாவாக இருந்துச்சு அந்த சாப்பாடு என்று அவன் ஏளனம் வழிந்தோடும் குரலில் கூற நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தாள் திரௌபதி. அதில் அவ்வளவு வலிகள் இருந்தது. ஆனால் உன்னுடைய பார்வை என்னை ஒன்றும் செய்யாது என்பது போல் அவளைத்தான் ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தான் ஏரன் தேவராட்சசன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.